வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனல்ல ஆன்மீகம் பற்றிய பல தகவல்களும், ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனல்ல செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கன்டென்ட்டும், இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதில் வந்து தமிழ் ஸ்லோகங்களும், சமஸ்கிருத ஸ்லோகங்களும், அதோட அர்த்தத்தோட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து முருகப்பெருமான் மேலே ஒரு அருமையான தமிழ் துதி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சொல்கிற இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி நம்ம பாராயணத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும், நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அருணகிரிநாதர் வழங்கிய ஒரு முருகன் ஸ்லோகம் தான். முருகன் ஸ்லோகம்னாலே நிறைய அருணகிரிநாதர் அவர்களால் கொடுக்கப்பட்டது தான் இல்லையா? அவர் வந்து திருப்புகழாகவும், கந்தர் அனுபூதியாகவும், கந்தர் அலங்காரமாகவும் பல பாடல்களை வந்து கொடுத்துருக்கார். அதுலேருந்து ஒரு சின்ன பாடல் ஒன்று, ரொம்ப அருமையான பாடல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கந்தர் அனுபூதி பாடல். பாடல் நம்பர் 51, 51வது செய்யுள். அதாவது கந்தர் அனுபூதியில் இது 51வது செய்யுள். அது என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுதான் அந்த பாடல். நான் பாடலை வந்து இந்த செய்யுளை இன்னொரு தடவை சொல்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாடலோட அர்த்தம் நமக்கு வாசிக்கும் போதே நல்லாவே புரியும் இல்லையா? அதாவது உருவம் உள்ளவராகவும் உருவமே இல்லாதவராகவும், உருவமுள்ள பொருளாகவும் முருகன் இருக்கிறான், உருவம் இல்லாத பொருளாகவும் முருகன் இருக்கிறான். அதாவது நம்மளால் கண்ணில் பார்க்க முடிகிற பொருளாகவும் இருக்கான், பார்க்க முடியாத பொருளாகவும் இருக்கான். இப்போது மலராகவும் இருக்கான், அந்த மலரோட நறுமணமாகவும் முருகன் இருக்கான். அதாவது மறுவாய் மலராய், மணியாய் ஒளியாய், அதே மாதிரி மணியாய் ஒரு ரத்தினம் மணியாகவும் இருக்கான். அந்த மணியை தாங்கி அந்த மணியிலிருந்து வீசுகின்ற ஒளியாகவும் முருகன் இருக்கிறான். கருவாய் நம்ம அந்த கருவாய் இருக்கும்போதும் முருகன் இருக்கிறான். அந்த கரு உயிர் பெறும்போதும் முருகன் இருக்கிறான். அது உடலாய் மாறும்போதும் முருகன் இருக்கிறான். அது வந்து நமக்கு வந்து ஒரு நற்கதியை தரும்போதும் முருகன் இருக்கிறான். அதை வந்து நம்மளோட விதியாகவும் அந்த முருகன் தான் இருக்கிறான். இப்படி எல்லாவுமாவும் இருக்கிற முருகப்பெருமானே, எனக்கு நீ குருவாக வந்து, எனக்கு கடவுளாக வந்து, எனக்கு குருவாக வந்து அருள் புரிய வேண்டும். குகனே, எனக்கு குருவாக வந்து அருள் புரிய வேண்டும். அதாவது முருகப்பெருமானை வந்து குருவாக நினைத்து சொல்கிற மாதிரி இருக்கிற செய்யுள் தான் இது. நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க. மனப்பாடம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. நான் உங்களை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.